நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஐயோ அந்த ஆள் 25,000 ரூபாய் சொல்றான், என் சம்பளமே 50,000 ரூபாய் தான், நான் அட்வைசர் கிட்ட எல்லாம் போக மாட்டேன், இது டூ மச்பாங்க. இவங்கெல்லாம் பணக்காரனுக்காக அட்வைசர் இருப்பாங்க. சி, பணக்காரங்களுக்கு வந்து அவங்க தப்பு பண்ணா இட்ஸ் நாட் கோன் டு பி a பிக் டீல். கரெக்ட். பல கோடி ரூபாய் இருக்கிறவன் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணா இட்ஸ் நாட் கோன் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ் டு ஹிஸ் நெட்வொர்த். திருப்பி வந்து இஸ் கோன் டு மேக் அப் ஃபார் இட் லேட்டர். வேறஸ் சம்பாத்தியம் கம்மியாக இருக்கிறவங்க தான் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ என்னால் 25,000 ரூபாய் அஃபோர்ட் பண்ண முடியாட்டாலும் வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் ஒரு தடவை தான் 25,000 ரூபாய். நெக்ஸ்ட் இயர் ரெனியூவலில் இட் வில் பிகம் 12,000 ஆர் 12,500, half of 50% குறைஞ்சிடும். ஸோ அந்த 25,000 ஃபீஸை நான் ஓவர் 1 இயர் சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் இயர் கூட நான் அந்த அட்வைசர் கிட்ட போகலாம். அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்டில் உங்கள் எல்லாரையும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன 2 எபிசோடில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். என்னோட ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இதில் வந்து நான் என்னோட தாத்தா காலத்தில் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் டைப் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பிபிஎஃப் அதுக்கெல்லாம் கூட வந்து ஹி யூஸ் டு கைட். பேன் கார்டு வாங்குறது எப்படி, அப்போ அப்ளை பண்ணி பேன் கார்டு வாங்குறதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவரே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ஆகி அவர் வந்து அதை ஒரு சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நேச்சுரலி என்னோட ஜேர்னியில் வந்து நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போகும்போது அவர் தான் வந்து எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட கம்பெனி மூலமாகவே வந்து ஹீ ஹெல்ப் மீ இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோஃபார் வந்து எனக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறதுக்கும் ஃபீ ஒன்லி அட்வைசர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ வாட் இஸ் த எசென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் அ ஃபீ ஒன்லி அட்வைசர்? சி, 2 மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் செபி டிட் ஃபார் ஹெல்பிங் இன்வெஸ்டர்ஸ். 2013 அவங்க வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்ரடியூஸ்டு. அஃப்கோர்ஸ் 2012 அதோடைய ரூலிங்லாம் வந்தாச்சு. ஸ்டார்டட் ஃப்ரம் 2013. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மந்த்ஸ் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று வந்தது. ஸோ அதில் வந்து தேவர் அஃப்கோர்ஸ் தட் ஹஸ் பீன் மாடிஃபைட் சின்ஸ் தென், பட் த பேசிக் எசன்ஸ் இஸ் இஃப் ஐ வாண்ட் டு கெட் ஃபைனான்ஷியல் அட்வைசரி, பர்சனலைஸ்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசரி, அப்போனா நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும்தான் போய் அதை வாங்க முடியும். லீகலாக ஒன்லி அ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் மட்டுமே இந்த மாதிரி பர்சனலைஸ்ட் 1-to-1 ஃபைனான்ஷியல் அட்வைசரி கொடுக்க முடியும். ஜென்ரலாக நான் பேசுகிற மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இங்கே போடு அங்கே போடுன்னு சொல்கிறதுலாம் வந்து செபி கேனாட் ரெகுலேட். பட் 1-to-1 இப்போ யாராவது ஒரு XYZ என்கிட்ட வந்து கேட்டு எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் பண்ணி கொடுன்னு கேட்டா ஐ கேன் டூ தட் ஒன்லி இஃப் ஐ எம் அ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஓகே, இதுதான் ரூல். ஸோ அந்த ரூல் வி ஹாவ் டு கம்ப்ளை வித். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அஃப்கோர்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஒன்று வந்து இதில் எந்த விதமான கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு அட்வைசர் கிட்ட ஒரு ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல்கிட்ட போகிறீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல் உங்களுக்காக மட்டும்தான் வேலை செய்வார். உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்குற சர்வீசஸ்க்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஃபைனான்ஷியல் பிளானுக்கு அவர் ஒரு ஃபீஸ் ஒன்று சொல்லியிருப்பார். அந்த ஃபீஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் அவருடைய காம்பன்சேஷன். அவர் போய் வேற யார்கிட்டையும் எந்த விதமான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர், இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி கிட்டேயோ வந்து அவர் கமிஷன்ஸ் வாங்குறது கிடையாது. அவங்க வந்து நான் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கேன், இதை கொஞ்சம் புஷ் பண்ணுன்னு சொன்னால் அவர் வந்து உங்ககிட்ட வந்து இதை போடுன்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இட் இஸ் ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் த இன்வெஸ்டர். இப்போ அந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் இந்த செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்லயே அட்லீஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் அட்வைசர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபிளாட் ஃபீ,
ஓகே. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, என்னுடைய ஃபைனான்ஷியல் ஃபீ வந்து 20,000 25,000 அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஃபிளாட் ஃபீ அட்வைசர் ஆர் ஃபிக்ஸட் ஃபீ அட்வைசர். இன்னொரு டைப் வந்து உன்னுடைய இன்கம், உன்னுடைய அசட்ஸை பொறுத்து ஃபைனான்ஷியல் அந்த அவங்க வாங்குற ஃபீஸ் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தா இன்னொருத்தர்கிட்ட 2 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வச்சுங்க. 2 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறவர் வந்து நிறைய பே பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே. இட் வில் பி a percentage of the அந்த நெட்வொர்த். அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நெட்வொர்த்தை கேட்டுட்டு தான் அவங்க வந்து பண்ணுவாங்களா? அதுதான். ஸோ அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். டிஃபரன்ஸ் ஒருத்தருக்கு 1 கோடி, இன்னொருத்தருக்கு 1.25 கோடினா வை ஷுட் தட் எக்ஸ்ட்ரா அந்த 25 lakhs எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க ஏன் ஹையர் ஃபீஸ் பே பண்ணணும்? கரெக்ட். அந்த ஸோ தட் மேக்ஸ் நோ சென்ஸ். அதனால ஃபிக்ஸட் ஃபீ சார்ஜ் பண்ணக்கூடிய செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும்தான் நம்ம அட்வைஸ் கேட்கறது பெட்டர். பட் இதுல என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்டினா, நமக்கு முதல்ல தெரியணும் எனக்கு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் வேணும்னு. அதுதான் இப்போ இவர்கிட்ட அவர்கிட்ட போன்னு சொல்றது வந்து, ஸோ தட் இஸ் த தியரிட்டிக்கல் திங். ஃபைன், இது முதல்ல ரூல் சொல்லியாச்சு, அந்த ரூலுக்குள்ள எது பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் தட் இஸ் ஃபைன், தட் இஸ் த ஈஸியர் பார்ட். டிஃபிகல்ட்டி என்னன்னா, நிறைய பேருக்கு நான் ஏன் பைசா கொடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, இவர் என்ன பைசாலாம் கொடுத்தா இவர் என்ன பெரிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுன்னு சொல்றாரு, இதுக்கு எதுக்கு நான் ஃபீஸ் பே பண்ணணும்? ஃபைனான்சியல் பிளானிங்னா என்னன்னே தெரியாதவங்க ஃபைனான்சியல் பிளானர்ஸை பத்தி அட்வைஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரிதிங் இன் லைஃப். இப்போ அது வேற விஷயம். பட் ஸ்பெசிஃபிக் டு அவர் கான்டெக்ட் வந்து இதான். எனக்கு முதல்ல ஃபைனான்சியல் பிளானிங்னா என்னன்னு ஒழுங்கா தெரிஞ்சாதான் எனக்கு ஒரு அட்வைசர் வேணுமா இல்ல நானே டிஐஒய் பண்ணிக்க முடியுமாங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். அது தெரியாதது தான் பெரிய ப்ராப்ளம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நீங்க சொன்னதுலேருந்து இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் வந்து ஒரு சில வருஷமா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், டிஐஒய் ஆர் த்ரூ அ டிஸ்ட்ரிபியூட்டர். பட் தெர் இஸ் சம் சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ், சம் சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு என்ன வேணும், கோல் பிளானிங், நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன எபிசோட்ஸில் பேசின விஷயங்கள்லாம் இருந்தாலும், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த நீடு வந்து ஒருத்தருக்கு தோணணும் அப்படிங்கிறது. ஐ திங்க் எனக்கு அது எப்போ தோணுச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் வருஷமாகவே தோணிட்டு இருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுனது வந்து, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணாமல் ஓரளவுக்கு அவேர்னஸோட பண்ணாலும், ஒரு எக்ஸ்பர்ட் ஆர் நம்மளோட கொஞ்சம் அதிகம் தெரிஞ்சவங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட பர்ஸ்பெக்டிவை நம்ம வாங்கிக்கிறது மூலமாக கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையாவது நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து தோணின ஒரு விஷயம். ஏன் வந்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசர், ஃபீ ஒன்லி அட்வைசர் கிட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கு ஒரு நீடாக கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை அது வந்து தட்ஸ் நாட் த வே இட் ஒர்க்ஸ்? நோ, இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. டிஐஒய் இன்வெஸ்டர்ஸே பல ரகம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அன்டிசைரபிள் ரகம். அது இப்போ அதுக்கு வரலாம். பட் இப்போ இந்த மாதிரியான இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-15 இயர்ஸாக அவங்களுக்கு இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆன் தட் ஜேர்னி நிறைய கற்றுப்பாங்க. முதல்ல வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தே வில் கெட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சில பேராலாம் அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனையே ஆக்சுவலாக வந்து கொலேட் பண்ணி ஒரு டீசெண்டான ஃபைனான்ஷியல் பிளானாக அவங்களால they can weave it together and create for themselves. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், நம்ம பண்ணறது ரைட்டா? எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு விக்ரம் கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வேர்டு வந்து வேலிடேஷன். அவருடைய நிறைய கிளையண்ட்ஸ் வந்து am I on the right track? நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் கண்டினியூஸ் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். நான் வந்து என்னுடைய ஃபைனான்ஷியல் கான்ட்ராக்டை வந்து நான் வருஷம் நான் உன்னோடைய ரெனியூ பண்ண மாட்டேன்.
ஒன் டைம் தான் பண்ணுவேன். பட் இப்போ எனக்கு இருக்கிற என்னுடைய பிளான்ஸும் என்னுடைய பேசிக் அவுட்லுக்கும் கரெக்டா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு பாஸா ஃபெயிலா அது கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, விச் இஸ் ஃபண்டாஸ்டிக். அதுலயே வந்து சில பேருக்கு வந்து அந்த சில பேர் என்ன ஆகும்னா அந்த பிளான் அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் கொடுத்தப்பறம் அவருன்னா இன் ஜென்ரல் ஆல் அட்வைசர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று கான்ஃபிடன்ஸ் வரும், சரி நம்ம பண்ணுறது ரைட்டு, இது போதும், வேணும்னா திருப்பி அவர்கிட்ட போய் இன்னொரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் என்ன ஆகும்னா ஐயோ நம்ம கம்ப்ளீட்டா இது நான் நினைச்சதும் அவர் சொல்றதும் கம்ப்ளீட்லா டிஃப்ரெண்டா இருக்கு, விச் மீன்ஸ் எய்தர் ஐ எம் ராங் ஆர் ஹீஸ் ராங், பட் மேபி சின்ஸ் ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் இட்ஸ் மோஸ்ட் லைக்லி தட் ஐ எம் ராங். அதனால நான் அவர்கிட்டயே அந்த கான்ட்ராக்டை கண்டினியூஸா ரெனியூ பண்ணி அவருடைய அட்வைஸையே கேட்டு நான் என்னுடைய பிளான் ஆல்டர் பண்றேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். பட் இதான் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபைனான்சியல் பிளானிங்கை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான், இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் சக்சஸ்ஃபுல் கிளைண்ட்ஸாக இருக்க முடியும். எல்லாரும் வந்து சக்சஸ்ஃபுல் அட்வைசர்ஸை பற்றி தான் கேட்பாங்க, இந்த அட்வைசர் நல்ல அட்வைசரா, டாக்டர் மாதிரி தான் நல்ல டாக்டரா, கைராசி டாக்டரா, குணப்படுத்திடுவாரா, அதே மாதிரி அட்வைசர்கிட்டயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவருக்கு ஒர்த்தா இவ்வளோ பைசா கொடுக்கறது, இல்ல அவர் சொன்னா சக்சஸ்ஃபுல் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, ஹேஸ் ஹி டர்ன் பீப்புள் இன்டு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ், அப்படியெல்லாம் கேட்பாங்க. பட் ஆர் யூ அ சக்சஸ்ஃபுல், ஆர் யூ அ ப்ராப்பர் கிளைண்ட், ஆர் யூ கேபபிள் ஆஃப் பீங் சக்சஸ்ஃபுல் கிளைண்ட்னு நம்ம யோசிக்கணும். சொல்றதா நம்ம செய்யணும். நான் பிளான் மட்டும் வாங்கி வச்சு அது பாட்டு ஊற போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வித் ரெஸ்பெக்ட் டு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் ஓரளவுக்கு இதுதான் ஃபைனான்சியல் பிளானிங் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சவங்க, சரி இதுதான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங், நான் ஒழுங்கா கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்றேனா இல்லையாங்கிறது வேற விஷயம், பட் இதுதான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங், இந்த மாதிரியான சர்வீஸ் தான் அந்த ஃபைனான்சியல் பிளானர் எனக்கு கொடுப்பாருன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க தான் தே வில் பி சக்சஸ்ஃபுல். அந்த கிளையண்ட் அட்வைசர் ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அவங்க கிட்ட போய் சார் எனக்கு இப்போ 12% ரிட்டர்ன் வருது சார், 25% ரிட்டர்ன் வேணும் எனக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. நீ போயிட்டு வந்துவாங்க அவங்கலாம். So அது தெரியணும். ஸோ அட்வைசரால வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. அவங்க வந்து they are going to create a structured financial plan so that நீ இங்கிருந்து உன்னுடைய நெசசரி கோல்ஸ்க்கு நீ போறதுக்கு they will create a road map for you. But most important thing, அந்த road map வந்து முதல்லயே ஃபுல் ரோட் மேப்பையும் சொல்லிட முடியாது. இப்படி போலாம் இப்படி ஆரம்பிக்கலாம் தான் சொல்ல முடியும். அடுத்த நெக்ஸ்ட் இயர் ரெனியூவல் போது தான் அவர் திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கும்போது தான் சரி நீ போகிறது ரைட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், உன்னுடைய இன்கம் ஜாஸ்தியாக போச்சு இல்லை குறைஞ்சி போச்சு, வி ஹேவ் டு இன்வெஸ்ட் மோர் இன்வெஸ்ட் லெஸ், இல்லை அந்த ஃபைனான்ஷியல் பிளானோடைய இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரிவ்யூவில் தான் அந்த டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அது பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ இந்த வேலிடேஷனுக்காக வரவங்க நான் நெக்ஸ்ட் இயர் ரெனியூவலை நானே பண்ணிக்கிறேங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அவங்க ஃபர்ஸ்ட் இயரோட நிறுத்த முடியும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ் வந்து யார் வேணா இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் கோல் பிளானரை வச்சு வித்தின் half an hour they can easily write down எனக்கு இந்த கோல் இருக்கு, இந்த கோலுக்கு இவ்வளோ கார்பஸ் தேவை, அந்த கார்பஸ்க்கு நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணும், என்னால் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபியூச்சரில் நான் பார்த்துக்கிறேன்னு இந்த மாதிரியான பேசிக் ஃபைனான்ஷியல் பிளானுக்கெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசர் தேவையே இல்லை, யார் வேணால் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அடுத்த ரிவ்யூவும் போதும் நீ உன்னால் டிசிஷன் எடுக்க முடியுமா, கோர்ஸ் கரெக்ட் பண்ண முடியுமா? அந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் ப்ராசஸே வந்து அந்த ஜேர்னியில தான் இருக்கு. இனிஷியல் வந்து எல்லாரும் பண்ணலாம். இது எனக்கு என்ன வருத்தம்னா, ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸே இந்த ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத்தை ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க கிளைண்ட்ஸ்க்கு. அந்த ஜேர்னியில தான் இருக்கு. அதுதான் அங்கதான் அந்த டிஐஒய் இன்வெஸ்டரோட கான்ஃபிடன்ஸ் முக்கியம். இனிஷியல் பிளான் எல்லாம் கிரியேட் பண்ணிடலாம்,
பட் அதுதான் பண்ண முடியுமா? அதுலேயே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு இந்த அட்வைசர்லாம் வேணாம் சார், ஜஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள் சார், இந்த 4 ஃபண்ட் வச்சுருக்கேன், ஆம் ஐ ஆன் த ரைட் ட்ராக், ஜஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள். ஜஸ்ட் எப்படியா நான் பார்த்து சொல்லுவேன்? ஐ ஹாவ் டு டூ அ ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் எக்ஸசைஸ், ரைட்? அவன் என்ன சொல்கிறான், நீ இதை சும்மா பார்த்து சொல்லு, நான் பிக் பண்ண 4 ஃபண்டு ரைட்டுன்னா எனக்கு அது போதும். அதுதான் அந்த மாதிரி லெவல் ஆஃப் ஃபைனான்ஷியல் பிளானிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர். அவங்க வந்து தே வில் நாட் பி அ குட் ஃபிட் ஃபார் த ஃபைனான்ஷியல் அட்வைசர். அவங்க வந்து தே வில் ஒன்லி வேஸ்ட் த டைம். சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் 10 கேள்வி, 500 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 50 கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக அந்த இமெயிலை டெலீட் பண்ணா நமக்கு டைம் சேவ். ஸோ இந்த மாதிரியான அந்த ப்ராப்ளம் என்னன்னா, கிளையண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங்னா என்னன்னு புரியணும். அட்வைசர்ஸும் அவங்களுடைய வெப்சைட்ல எங்கிட்ட வந்தா இது கிடைக்கும், எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிறத ரொம்ப கிளியரா பண்ணாங்கன்னா நிறைய டைம் சேவ் ஆகும் 2 பார்ட்டிஸ்க்கும். அப்புறம் பிற்காலத்துல ஃப்ரிக்ஷன் வராம இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இருந்தாலும் என்னையா நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான்னு கிளையண்ட் சொல்லுவாங்க, அட்வைசர்ஸும் இதே சொல்லுவாங்க. அதனால நிறைய ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபைனான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ், என்னால் இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறத ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அது உடனே வந்துடுது. அது வந்து அலாங் த வே லேர்னிங் ஆன் த ஃப்ளைங்கிற மாதிரி எவ்ரி இயர் அந்த மாதிரி கற்றுக்கிறது தான். பட் அதுவே சில பேரால் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ அது அட்லீஸ்ட் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் நான் சரியாக பண்ணலை, இப்போயாவது ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட போகிறேங்கிற ஒரு மெச்சூரிட்டியாவது வேணும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் பர்ஸ்பெக்டிவ்ஸ். நீங்கள் சொன்னது எனக்கு 2 விஷயத்தில், நம்ம போன எபிசோடில் சில டிஸ்கஷன்ஸ், அந்த ரஷ்யன் கான்சென்ட்ரிக் டால்ஸ் ஒரு பிக்சர் காட்டணும்ல, அது வந்து எனக்கு இந்த பாயிண்டில் அது ஞாபகம் வருது. ஸோ அது ஒன்றுக்குள்ளே நிறைய இருக்குது. நம்ம வந்து வெறும் அவுட்டர்ஸை மட்டும் பார்த்துட்டு அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நீங்கள் போன வாரம் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் சொல்லிட்டீங்க, இந்த 4 ஃபண்டில் போதும், இல்லை போட்டால் போதும்னு. அப்போ அதை மட்டும் பண்ணால் போதாது. ஏன்னா அந்த ரஷ்யன் இது மாதிரி நம்மளோட கோல் என்ன, நம்மளோட இது என்னங்கிறது அதே மாதிரி நீங்கள் இன்னொரு எபிசோட்லேயும் சொல்லியிருப்பீங்க. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் டைம், எல்லாருக்கும் ஸ்கூலும் லீவு, காலேஜும் லீவு, ஆஃபீஸும் லீவு. அந்த டைமில் உட்காந்து அடுத்த வருஷத்தை வந்து பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஐ திங்க் இட் கம்ஸ் டுகெதர் ஈவன் வென் இட் கம்ஸ் டு சீக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர், ஐ திங்க். கரெக்ட். இல்லை அதுதான், அது நம்மளால பண்ண முடியுமாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஃபர்ஸ்ட் இதுதான், இதெல்லாம் தேவைங்கிறத முதல்ல தெரியணும். அது தெரியாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்ல வந்து முதல்ல ஒரு ஃபைனான்ஷியல் கோல் கால்குலேட்டர் யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பட் அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு என்னுடைய டார்கெட் கார்பஸ் 5 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு இருக்கணும், எவ்வளோ இருக்கு, ஜாஸ்தி இருக்கா கம்மி இருக்கா, குறைச்சதா இருந்தா நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறேனா, இல்லை என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண போறேனா, என்னுடைய அசட் அலோகேஷனை சேஞ்ச் பண்ண போறேனா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு தான் ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் அட்வைஸ் ரொம்ப முக்கியம், எசென்ஷியல் கம்பேர்ட் டு இனிஷியல். முதல்ல இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்றாங்கல்ல, இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இஸ் பேசிக்லி லேசினஸ். ஒழுங்கா அவங்களே ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன ஃபைனான்ஷியல் பிளான் கிரியேட் பண்ணுறது எல்லாராலையும் ஈஸியாக முடியும். எஸ்பெஷலி யங் பீப்புள் நான் சொல்கிறேன். எதுக்கு யங் பீப்புள் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து எந்த விதமான பேகேஜும் இருக்காது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 பாலிசி. ஏன்னா ஓவர் த டைம் ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான பேகேஜே இல்லாமல், நான் யூஸ்வலாக சொல்கிற எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், ஒரு வார்ட்ரோப் இருக்குது, அந்த வார்ட்ரோப்பில் துணியே இல்லை. ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் துணி வாங்கி அதில் போட போகிறேன். அப்போ நான் எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த துணியை மட்டும் வாங்கி அங்கே ஃபில் பண்ணால் அந்த வார்ட்ரோபை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நான் பாட்டு இப்போ நான் இருந்த 10 வீட்டில் இருந்த எல்லா துணியும் வாங்கி அதில் போட்டேன்னா அது இடம் இருக்காது. ஒரு மாதத்தில் ஒரே கச்சடாவாக இருக்கும் எல்லா இடம். அது அந்த மாதிரியான ஒரு பைல் ஆஃப் டர்ட்டி க்ளோத்ஸ் மாதிரி என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னு வச்சுங்க. தேவையில்லாதது, நான் அப்பப்போ பார்த்து ஐடியா இல்லாமல் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டு வாங்கினது, அந்த மாதிரி ஒரு
பெரிய பைல் ஆஃப் டர்ட்டி கோட்ஸ் மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோ இருந்தா, இஃப் யூ கிவ் இட் டு அ ஃபைனான்ஷியல் பிளானர், அவங்க ஒழுங்கா துவச்சு அயன் பண்ணி எதை எந்தெந்த ஷெல்ஃப்ல மடிச்சு வைக்கணுமோ அடுக்கி வச்சு உங்கள்கிட்ட காமிப்பாங்க. கிளீன் வார்ட்ரோப் இப்படிதான் இருக்கணும். இது உங்களால பண்ண முடிஞ்சே தாராளமா பண்ணலாம். யூ டோன்ட் நீட் அ ஃபைனான்ஷியல் அட்வைசர். பட் நிறைய பேரால அது முடியாதுங்கிறது இட்ஸ் சிம்பிளி ப்ராக்டிக்கல் ட்ரூத். அவ்வளோதான். ஓகே. எனக்கு இப்போ திடீர்னு ஒரு தோணுன கொஸ்டின் வந்து, இப்போ இந்த செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா ஆகிறதுக்கான சில குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் சில நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பக்காவா தானே இருக்கு? அதாவது இப்போ this is a very difficult question to answer. இப்போ நீங்க என்ன கேள்வி, I will interpret your question in this way. சரிப்பா, இதெல்லாம் அட்வைசர்லாம் சொல்லிட்ட, how do I know my financial planner is competent? கரெக்ட். அதுதான். It's more or less the same as you see. Qualification ங்கிறது you need a 2-year PG degree in finance related topic. You need 5 years experience. இது இருந்தாதான், and you need to clear இந்த NISM ஓட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எக்ஸாமினேஷன் 2 இருக்கு. அந்த 2 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். சரி, ஃபைன். இதெல்லாம் பண்ணினா போதுமா? வில் இட் லீட் டு காம்பிடன்ஸ்னா, நியாயமா உண்மையா சொல்லணும்னா நீட் நாட் ரியலி. நாட் ரியலின்னு சொல்றத விட நீட் நாட். எல்லாருக்கும் அந்த காம்பிடன்ஸ் வராது. ஸோ அதுக்கு தான் ஹவு டு ஐ நோ மை ஃபைனான்ஷியல் பிளானர் இஸ் காம்பிடன்ட். இது வந்து அட்வைசர்ஸும் இந்த கேள்வியை கேட்கணும். எப்படி வந்து என் கிளையண்ட்டுக்கு நான் காம்பிடென்ட்னு தெரியும் அப்படின்னு அவங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட். கிளையண்ட்ஸும் இதை கேட்கணும். பட் கிளையண்ட்ஸ் இதை கேட்கறதுக்கு முன்னாடி அட்வைசர்ஸ் வந்து வெப்சைட்டை வந்து, நான் தான் எப்பவுமே அவங்க வெப்சைட்டு, அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் வாட் எவர் தேர் டூயிங், அதில் வந்து தே ஷுட் புட் எவ்ரி திங் கிளியர்லி. என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபைனான்ஷியல் பிளானிங் இதுதான். அண்ட் அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, ஒரு ரிவ்யூ எப்படி எழுதுறாங்க, இதெல்லாம் வந்து கிளையண்ட்டோட பார்வைக்கு கொண்டுட்டு வரணும் வயா த வெப்சைட். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐ வாண்ட் அ ஃபைனான்ஷியல் பிளான், உன்னோட ஃபீஸ் என்னன்னு கேட்பாங்க. ஏன் என்கிட்ட கேட்குறாங்க? பிகாஸ் தே லுக் அட் த வெப்சைட். அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் டூ த ஃபைனான்ஷியல் பிளான். I cannot do the financial plan. அது வேற விஷயம். But the fact that they ask is because and the visibility is there. That competence has to be visible in the website. Established in the website. அது இருந்தால் கிளையண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டவுட் வராது. கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஸோ இந்த ஆளு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய வேவ் லெங்க்த்தும் என்னுடைய வேவ் லெங்க்த்தும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல, மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. So let me at least talk to him or her. So ஒரு introductory call, most people will have a no obligation call, ஒரு half an hour Zoom call or whatever, just to, அந்த introductory callயே வந்து you can easily gauge இவங்க பேசுறது. எனக்கு வந்து சில பேர் ஹார்ஷா பேசுவாங்க, டஃபா பேசுவாங்க. போத் இட்ஸ் லைக் அ பெட் சைட் மேனர்ல, டாக்டர்ஸ் மாதிரி தானே. சில டாக்டர்ஸ்க்கும் அந்த வைப், உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் லெவலை வந்து நீங்க ஃபைனலா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் அந்த half an hour கால்ல. பட் அதுக்கு முன்னாடி யூ ஷுட் எஸ்டாப்ளிஷ் த காம்பிடன்ஸ் அண்ட் வேவ் லெங்த் மேட்ச் வித் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற கான்டென்ட், அவங்க வெப்சைட்டு. இதெல்லாம் பண்ணாமையே நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் சரியா பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அட்வைசர்ஸ் தான் இதுக்கு காரணம். இப்போ எனக்கு வந்து நீ ஒரு ஆள் சொல்றியப்பா, இஸ் திஸ் ஃபெலோ காம்பிடன்ட் ஆர் நாட்ங்கிறது எனக்கு டவுட் இருந்தா, தென் த அட்வைசர் ஹஸ் ஃபெயில்டு, த கிளையண்ட் ஹஸ் நாட் ஃபெயில்டு. அதுதான் அவங்க நிறைய பேர், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க எஃபிஷியண்டா. ஓகே. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்துடுது. சரி, இந்த ஆள் இதை தான் ஏன் சொல்றான், இந்த சொல்றதே எனக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு அந்த நீங்க கேட்ட அந்த டவுட் உங்களுக்கு வராது. இட் வில் கோ அவே. அந்த டவுட் உங்களுக்கு வருதுன்னா இட் மீன்ஸ் தேர் இஸ் லேக் ஆஃப் எவிடன்ஸ். அந்த லேக் ஆஃப் எவிடன்ஸ் வந்து இட்ஸ் த அட்வைசர்ஸ் ஃபால்ட். கரெக்ட். பட் இவங்க இந்த அட்வைசர்ஸ் 4 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன பிரச்சனைனா, they will start blaming clients. இவங்க கிளையண்ட்டுக்கு ஒண்ணுமே தெரியல, கிளையண்ட்லாம் பே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ ஒழுங்கா பேக்கேஜ் பண்ணா, தட் இஸ் வை விக்ரம் கிருஷ்ணமூர்த்தி, லைக் விக்ரம் கிருஷ்ணமூர்த்தி, ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன், நம்ம இங்கிலீஷ் எபிசோட்ல வந்திருக்காரு. ஃபார் தோஸ் ஹூ மே நாட் நோ, he will also hopefully be a guest in our Tamil series also.
அவர் அந்த வெப்சைட்டில் இருக்கிற கிளாரிட்டி இஸ் வெரி குட். அதனால் அவருக்கு வந்து யாருமே ரெஃபர் பண்ணாத கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு ஆர்கானிக்காக கூகுள்லேருந்து தேடி அவருக்கு அந்த கிளைண்ட்ஸ் வருவாங்க, விச் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் த வெப்சைட். ஸோ அதுதான் இட்ஸ் ரெண்டு பேரும் இதை ஒழுங்காக செய்யணும். அட்வைசர்ஸும் இதை தே ஹாவ் டு புஷ் தெம்செல்ஸ் டு கிவ் பெட்டர் கான்டென்ட் ஃபார் த கிளைண்ட்ஸ். ஐ மீன் இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் தான். இல்லை, அங்கே வந்து உடனே தெரிஞ்சிடும், கையில் மாத்திர நாளைக்கு 2 நாளில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒர்க் ஆதா இல்லையான்னு. அல்ல, இப்போ சப்போஸ் இட்ஸ் அ லாங்கர் திங் டு ஹேண்டில்னா டாக்டர் சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணாமல் நான் பண்ணுறதே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். இல்லை, அது கரெக்ட், தட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பட் என்ன ஒரே ஒரு டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர்னா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உங்களோட அந்த ட்ரீட்மெண்ட்டோட பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் இன் அ ஃபியூ மந்த்ஸ். ஃபைனான்சியல் அட்வைசரே அப்படி தெரியாது. 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கோல்னா உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு அவன் அந்த ரைட் ட்ராக்னா என்ன புல் மார்க்கெட்னால 5 வருஷம் புல் மார்க்கெட்னா எல்லாருக்கும் ஒரு ரிட்டர்ன் வரும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் வேலை செய்யல, மற்ற ரிட்டர்ன்ஸும் கம்மியா இருக்குன்னா அப்போதான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் வரும். அதுதான். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அங்கதான் அந்த ஃபைனான்சியல் அந்த அட்வைசர் கிளையண்ட் மேரேஜ் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் மேரேஜ். அது ஒர்க் ஆதா இல்லையாங்கிறது புவர் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி வில் கேஜ். இப்ப எல்லாரும் ஒரு போதையில இருக்காங்க. புல்மாய் இறங்கவே இறங்காதுன்றான் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ அதை பத்தி சொல்லி யூஸே இல்லை. ஓகே, இப்போ எனக்கு இந்த செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸோட லிஸ்ட் வேணும் அப்படின்னா கேன் வி கிவ் தட் லிங்க் இன் அ டிஸ்கிரிப்ஷன்? இஸ் இட் ரெடிலி அவைலபிள்? இதுல வந்து ஒரு த்ரீ சோர்சஸ் இருக்கு. ஒன்னு, செபி கிட்ட வந்து they have the master directory of all advisors. Okay. ரெண்டாவது வந்து ஃப்ரீ ஃபின்கால்ல we have a curated list of about 10-11 advisors. நாங்கள் வந்து இது வந்து செபி அட்வைசர் ரெகுலேஷன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச லிஸ்ட். ஓகே. ஸோ அதில் வந்து மோர் தேன் 1000 பீப்புள், 1000 மேலேயே இருக்கும் ஃப்ரீ ஃபின்கால் லீடர்ஸ். அவங்கெல்லாம் வந்து they are all working with the clients. இன்னொன்று வந்து ஃபீ ஒன்லி இந்தியாங்கிற ஒரு இன்ஃபார்மல் அசோசியேஷன் ஆஃப் அட்வைசர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபீ ஒன்லி இந்தியா இஸ் co-founded by some advisors, myself, Ashal Jowhary in Asan Ideas Wealth. அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு செட்டப். அங்கேயும் ஆல்சோ யூ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் அட்வைசர்ஸ். இந்த மாதிரி என்னுடைய லிஸ்ட்லையும் இந்த ஃபீ ஒன்லி இந்தியா லிஸ்ட்லையும் யூ வில் ஒன்லி கெட் அட்வைசர்ஸ் who charge a flat fee. ஏயுஎம் பேஸ்ட், அதாவது நெட்வொர்த் பேஸ்ட் ஃபீ இருக்காது, ஒன்லி ஃபிளாட் ஃபீ. அஃப்கோர்ஸ் அந்த ஃபீஸில் வந்து வேரியேஷன் வரும். சில பேர் வந்து 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, 10,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஃபீ வேரியேஷன் வரும். இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வித் ஃபீஸ் என்னன்னா, நிறைய பேர் வந்து தே வில் ப்ரிஃபர் த லோவஸ்ட் ஃபீஸ், விச் இஸ் ஓகே. பட் ஃபீஸ் ப்ளஸ் அந்த அட்வைசர் வேவ் லெங்த் மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கும் அட்வைசருக்கும் செட் ஆகுமா, அவங்க சொல்றது எனக்கு சரியா வருதாங்கிறத அந்த வேவ் லெங்த் மேட்சையும் பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். ஒன் ஃபைனல் ஆஸ்பெக்ட் இஸ், நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஐயோ அந்த ஆள் 25,000 ரூபாய் சொல்றான், என் சம்பளமே 50,000 ரூபாய் தான், நான் அட்வைசர் கிட்ட எல்லாம் போக மாட்டேன், இது டூ மச்பாங்க. இவங்கெல்லாம் பணக்காரனுக்காக அட்வைசர் இருப்பாங்க. பணக்காரங்களுக்கு வந்து அவங்க தப்பு பண்ணா இட்ஸ் நாட் கோன் பி a big deal. கரெக்ட். பல கோடி ரூபாய் இருக்கிறவன் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணா இட்ஸ் நாட் கோன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் டு ஹிஸ் நெட்வொர்த். திருப்பி வந்து இஸ் கோன் மேக் அப் ஃபார் இட் லேட்டர். வேறஸ் சம்பாத்தியம் கம்மியா இருக்கிறவங்க தான் ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ என்னால் 25,000 ரூபாய் அஃபோர்ட் பண்ண முடியாட்டாலும் வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் ஒரு தடவை தான் 25,000 ரூபாய். நெக்ஸ்ட் இயர் ரெனியூவலில் இட் வில் பிகம் 12,000 ஆர் 12,500, half of 50% குறைஞ்சிரும். ஸோ அந்த 25,000 ஃபீஸை நான் ஓவர் 1 இயர் சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் இயர் கூட நான் அந்த அட்வைசர் கிட்ட போகலாம். அந்த ஃபீஸை விடுறதுக்கு அது வந்து வேஸ்ட்டுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு நிறைய பேர்கிட்ட. நிறைய பேர் ஐஐடிலேயே நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து எல்லாரும் அட்வைஸ், நான் உன்னோட இந்த இன்டர்வியூ பார்த்தேன், அங்கே அந்த இன்டர்வியூ பார்த்தேன்,
அதை வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. they would have just seen one aspect of அஞ்சே எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் எல்லார்கிட்டையும் இந்த லிஸ்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் தாங்க. நான் யாரும் ஐ டோன்ட் அட்வைஸ், ஸோ ஐ கிவ் தம் திஸ் லிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு யாரும் போனதில்லை. ஏன்னா இட் இஸ் they are more comfortable. தெரிஞ்சவங்ககிட்ட they are more comfortable to talk. பட் தெரியாதவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்கறது இட்ஸ் அந்த பேரியரை ஷேட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது அந்த ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இதுலேயே பெரிய சேலஞ்ச் அதுதான். ஓகே, என்னை நம்பி நீங்கள் கேட்குறீங்க அட்வைஸ், பட் ஐ எம் சேயிங் திஸ் கை இஸ் குட், கோ அண்ட் ஆஸ்க்னா ஆல்மோஸ்ட் 9 times out of 10 போக மாட்டாங்க. எனக்கு தெரியாது, அவங்கள எனக்கு தெரியாது. ஹவு கேன் ஐ ஷேர் மை ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ், என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நான் எப்படி அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேரியர். அந்த பேரியரை போகணும்னா ஒன்று ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கணும். சரி, எனக்கு இது தேவை, ஏதோ இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் குட், ஐ ட்ரஸ்ட் பட்டு அப்படி அந்த மாதிரி போகணும். இல்லை சொந்தமாக ரிசர்ச் பண்ணி ஒரு அட்வைஸ், எந்த அட்வைசர் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான வியூஸ் வச்சுருக்காங்களோ அந்த அட்வைசர் கிட்ட போகணும். அந்த ரிசர்ச்சும் பண்ண மாட்டேங்கன்னா ஒன்றும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படியே தான் இருக்கும். அட்வைஸே வாங்காமல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைம் போயிட்டே இருக்கும், கரெக்டே பண்ண முடியாது. ஏன்னா 5-10 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் இனஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அதை திருப்பி அந்த டைமை நீங்கள் உங்களால் இது பண்ண ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ அதுதான் தீஸ் ஆர் பிக்கஸ்ட். இதுக்கெல்லாம் வந்து சுலபமாக சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறது டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். பட் இதுதான், தீஸ் ஆர் த பேசிக் ப்ராப்ளம்ஸ். Okay, so I think அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து we will anyway add it as a description, add it in the description. Yes. Okay. So next week probably I think we'll try to invite Vikram Krishnamurthy on our show. ஏன்னா இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து அவர்கிட்டயும் நம்ம இதை பற்றி பேசும்போது ஐ திங்க் ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்கு ஃப்ளோ ஆகும்போது ஐ திங்க் இட் வில் பி பெட்டர், ரைட்? ஓகே. ஸோ இஃப் யூ ஹாவ் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மேபி இந்த நெக்ஸ்ட் 2-3 எபிசோட்ஸில் இந்த கொஸ்டின்ஸை கன்சாலிடேட் பண்ணி we'll have a question and answer session with Pattu. See you next week. Bye bye. Take care. Bye bye.